ஒவ்வொரு திருக்குறளையும் அதன் பொருளையும் கூறுவதுடன் அந்த திருக்குறளின் பொருளோடு தொடர்புடைய ஒரு இனிய தமிழ் திரைப்பட பாடல் வரிகளோடு அந்த திருக்குறளின் பொருளை இணைத்து விளக்கங்கள் கூறி அத்திருக்குறளின் பொருளை மேலும் விளங்கச் செய்து அந்த திருக்குறளின் சீரிய கருத்தினை இந்த பிரபஞ்சம் முழுவதிலும் உள்ள மக்களினுடைய நிகழ்கால வாழ்வியல் முறைகளோடு இணைக்கின்ற ஒரு முயற்சி தான் இந்த கருத்தாக்கத்தினுடைய நோக்கம். அந்த முயற்சியிலே இன்று நாம் எடுத்துக்கொள்ளும் திருக்குறள் எண் 405. பொருட்பாலிலே அரசியலிலே கல்லாமை என்கின்ற அதிகாரத்திலே அமைப்பெற்றுள்ள அந்த திருக்குறள், கல்லா ஒருவன் தகைமை தலை பெய்து சொல்லாடச் சோர்வுபடும். கல்லா ஒருவன் தகைமை தலை பெய்து சொல்லாட சோர்வுபடும். அதாவது மற்றவர்களிடம் தன்னை மேதை போல காட்டிக் கொள்கின்ற கல்வி கற்காத ஒருவனின் போலித்தனம் கற்றவர்களிடம் உரையாடுகின்ற போது கலைந்து போய்விடும் என்பது இந்த திருக்குறளின் அற்புதமான கருத்தாகும். கல்வி கற்காமல் கற்றவர்கள் போல போலித்தனத்துடன் பொய்மை பேசுகின்ற கயவர்களுடைய இத்தகைய கயமைத்தனத்துடன் தொடர்புடைய ஒரு இனிய திரைப்பட பாடல் வரிகளை நாம் தேடுகின்ற பொழுது கவிஞர் மருதகாசி இயற்றி வழங்கியிருக்கிற ஒரு அற்புதமான பாடல் வரிகள் நம் நினைவுக்கு வருகிறது. பொய்மை போலித்தனம் எப்பொழுதும் ஓங்கி நிற்பது இல்லை. இறுதியில் வாய்மையே வெல்லும். குறிப்பாக நன்றாக கற்றறிந்த அறிஞர்கள் முன்பு பேசப்படுகின்ற பொய் அம்பலப்படுத்தப்படும். கல்வி கற்காத ஒருவன் கற்றவன் போல சாதாரண மக்களிடம் வேண்டுமானால் தன்னை ஒரு அறிவாளி போல காட்டிக்கொண்டு குறை குடமாய் கூத்தாடலாம். ஆனாலும் கூட கற்றறிந்த அறிஞர்கள் முன்பு கல்லாதவர்கள் பேசுகின்ற மெய்யில்லாத பொய் பேச்சு எடுபடாது. கற்றவர்கள் முன்பு அந்த கல்லாதவர்கள் பேசுகின்ற உண்மையற்ற வார்த்தைகள் கற்றறிந்த அறிஞர்களால் அடையாளப்படுத்தப்படும். அந்த கல்லாதவர்களின் பொய் திரை கயமைத்தனம் கிழித்து எறியப்படும். கல்லாதவர்களின் அந்த போலித்தனம் வெளிப்படுத்தப்பட்டு பொய்மை பேசுகின்ற அத்தகைய கல்லாதவர்கள் கற்றறிந்த அறிஞர் பெருமக்களால் அசிங்கப்படுத்தப்படுவார்கள் என்கின்ற அருமையான கருத்தினை மிக அற்புதமாக எடுத்துரைக்கின்ற பெருமை மிக்க பாடல் வரிகள் அந்த பாடல் வரிகள். தங்களது உண்மை நிலையை மறைத்து பொய் வேடம் போடுகின்ற மெய்யில்லாத சில கயவர்களை பார்த்து ஒரு நாயகன் பாடுவதாக அந்த பாடல் வரிகள் அமைக்கப்பட்டிருக்கும். அந்த பாடல் வரிகளிலே அந்த நாயகன் கூறுவார், ஏ போலிகளே, காலம் உங்களது போலி தன்மையை பொய் திரையை கிழித்து விடும் ஒரு நாள். அப்போது உங்களுடைய மெய்யான கோலம் என்னவென்பது இந்த உலக மக்களுக்கு வெளிச்சம் போட்டு காட்டப்படும். நீங்கள் அப்போது தலை குனிந்து வெட்கி நிற்பீர்கள் என்று மிகுந்த எழுச்சியுடன் நல்லவற்றை கல்லாமல் கற்று அதன்படி நடக்காமல் பொய்மையில் புரண்டு போலித்தனத்துடன் காலம் முழுவதும் வாழ்ந்து மடிகின்ற கயவர்களை பார்த்து அந்த நாயகன் சாடி பாடுகின்ற அந்த அருமைமிக்க பாடல் வரிகள் இடம்பெற்ற தமிழ் திரைப்படம் 1975ஆம் ஆண்டு வெளிவந்த நினைத்ததை முடிப்பவன். மருதகாசியின் அந்த அற்புதமான பாடல் வரிகளுக்கு MS விஸ்வநாதன் மிக அற்புதமாக இசை அமைக்க TM சௌந்தரராஜன் மிக எழுச்சியுடன் பாடுகின்ற அந்த சிறப்புமிக்க பாடல் வரிகள் இதோ என் குரலில் உங்களுக்காக. போடும் பொய்த்திரையை கிழித்து விடும் காலம் புரியும் அப்போது மெய்யான கோலம். போடும் பொய்த்திரையை கிழித்து விடும் காலம் புரியும் அப்போது மெய்யான கோலம். எனவே மற்றவர்களிடம் தன்னை ஒரு மேதை போல காட்டிக்கொள்கின்ற கல்வி கற்காத ஒருவனின் போலித்தனம் கற்றவர்களிடம் அவன் உரையாடும் போது கலைந்துவிடும் என்கின்ற இந்த திருக்குறளின் அற்புதமான கருத்தினை தெளிவாக அறிந்து உணர்ந்து கல்லாமை இல்லாமல் கல்வி கற்று சிறப்பாக புகழ் பெற்று வாழ்விலே மேன்மை அடைவோம். மீண்டும் ஒரு இனிய திருக்குறள் எண் 406. அந்த திருக்குறளின் பொருளோடு தொடர்புடைய இனியதொரு தமிழ் திரைப்பட பாடல் வரிகளோடு நாம் விரைவில் மீண்டும் சந்திக்கலாம். அதுவரை அன்பு வணக்கம் கோரி விடைபெற்றுக் கொள்வது உங்களுடைய அன்பு ஆராய்ச்சியாளன் முனைவர் கா. சிவசங்கர். மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.